ஹாய் எவ்ரிவன். கடந்த 24 ஜூலை மாதம் 2024 ஆண்டு இலங்கை உயர் நீதிமன்றம் இலங்கையினுடைய போலீஸ் மாதிபராக இருந்த தேசபந்து தென்னக்கோன் என்பவர் தொடர்ச்சியாக அந்த ஐஜிபி பதவியில் இருப்பதற்கு எதிராகவும் அவர் அந்த போலீஸ் மாதிபர் என்ற பதவியில் இருந்து கொண்டு தன்னுடைய கடமைகளை அதிகாரங்களை செயற்படுத்துவதற்கு எதிராகவும் ஒரு இடைக்கால தடை கட்டளை ஒன்று வழங்கியிருந்தது. இந்த இடைக்கால தடை கட்டளை வழங்கப்பட்ட பின்னர் பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்தில் செய்யப்பட்ட அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்களை விசாரித்ததன் அடிப்படையில் தான் உயர் நீதிமன்றம் இந்த இடைக்கால தடை கட்டளை வழங்கியிருந்தது. ஸோ இந்த தீர்மானம் உயர் நீதிமன்ற தீர்மானம் வெளியிட்டதுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையுடைய அமைச்சரவை ஒன்று கூடி அவசரமாக ஒன்று கூட செஞ்சு என்ன அறிவிச்சிருந்தாங்கன்னா அந்த உயர் நீதிமன்ற தீர்மான விடயங்களை நாங்கள் ஆராய போகிறோம், ஆராய்ந்து அரசாங்கம் இதற்குரிய பதிலை சொல்லும் என்று என்ன சொன்னாங்கன்னா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு வாத பிரதிவாதங்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக என்ன செய்ய போயிருந்தது. அதாவது குறிப்பாக அதில் சில விடயங்களை தொட்டு காட்டினா இலங்கையினுடைய பிரதமர் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த பாராளுமன்ற அதாவது உயர் நீதிமன்றம் இந்த ஐஜிபியினுடைய நியமனம் தொடர்பாக வெளியிட்டிருக்கின்ற இந்த இடைக்கால தடை கட்டளை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது, இது பாராளுமன்றத்தினுடைய சிறப்புரிமைகளை மீறுவதாக இருக்குது. ஒரு பாராளுமன்றத்தினுடைய சிறப்புரிமை தொடர்பான விடயங்கள்ல உயர் நீதிமன்றம் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா தலையிட முடியாது, இது சட்டவாக்கத்துடைய சம்பந்தப்பட்ட விடயம். ஸோ உயர் நீதிமன்றம் இந்த விடயங்களை தலையிடுவதற்கான அதிகாரம் இல்லை. ஆகவேதான் உயர் நீதிமன்றத்தின் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு என்ன செய்தார்னா பாராளுமன்றத்தில் அறிவிச்சிருந்தார். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடைக்கால தடை கட்டளை உட்கட்ட காலப்பகுதியில் இதற்காக பதில் போலீஸ் மாதிபரை நியமிக்கலாம் என்று சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்மானத்தில் வெளியிட்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் இப்படியாக நான் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் பதில் போலீஸ் மாதிபரை என்னால் நியமிக்க முடியாது, 2 வாரங்களுக்கு ஒரு முறை அப்படி நியமிப்பதன் காரணமாக எனக்கு தேர்தல் இப்போ ஜனாதிபதி தேர்தல் வந்து கொண்டிருக்கிற காரணத்தால் அதுக்கு எதிராக எனக்கு என்ன செய்யலாம் சொன்னால் வழக்குகள் தாக்கல் செய்யப்படலாம் என்ற ஒரு காரணத்தை முன்வைத்து அப்படியாக என்ன செய்ய முடியும் இந்த விடயத்திலிருந்து தான் ஒதுங்கிக் கொள்வதாக சபாநாயகருக்கு பாராளுமன்றத்துக்கு என்ன செய்தார் அறிவிச்சிருந்தார். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை பாராளுமன்றத்தில் சபாநாயகர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்துடைய சிறப்புரிமை தொடர்பான விடயங்களில் உயர் நீதிமன்ற தீர்மானம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த ஐஜிபியினுடைய பதவி என்றது நியமிக்கப்பட்டது இலங்கையுடைய அரசியலமைப்பு பேரவையினுடைய அங்கீகாரத்தின் பிரகாரம் தான் நியமிக்கப்பட்டிருக்குது. ஸோ அரசியலமைப்பு பேரவை கன்ஸ்டியூஷன் கவுன்சில் நியமித்த ஒரு விடயத்தை கன்ஸ்டியூஷன் கவுன்சிலால் எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் என்ற அதை மேலாதிக்கம் செய்கின்ற அதிகாரமோ மேலாதிக்கம் செய்கின்ற தீர்மானங்களை வெளியிடுகின்ற விடயங்களையோ இலங்கையுடைய உயர் நீதிமன்றம் செய்ய முடியாது என்ற ஒரு விடயத்தை என்ன செய்ய சொல்லியிருந்தாங்க. அன்றைய தினத்தில இருந்தே இது மீடியாக்கள்லையும் சரி பொதுமக்கள் மத்தியிலையும் சரி மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக என்ன செய்ய மாற்றப்பட்டிருக்குது. அதில் குறிப்பாக இந்த இலங்கையினுடைய நீதித்துறைக்கும் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டவாக்கத்துறைக்கான ஒரு மோதல் போக்கொண்டு இடம்பெறுவது போன்ற ஒரு தோற்றப்பாடும் என்ன செய்திருக்குன்னா ஏற்பட்டிருக்குது. எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் என்ற இலங்கை எதிர்கொள்வதற்கு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இப்படியான போக்குகள் அதாவது இப்படியாக உயர் நீதிமன்றம் வெளியிட்ட அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அரசாங்கம் அறிவிச்சு இந்த விடயங்கள் அல்லது அரசாங்கத்தின் சார்பாக பாராளுமன்றத்தில் சபாநாயகரோ சரி அல்லது பிரதமரோ சரி சொல்லியிருக்கின்ற இந்த விடயங்கள் எல்லாமே இது இலங்கையுடைய ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கான ஒரு யுக்தியாக பயன்படுத்தப்படுமா, அதே போல் அது வேண்டுமென்று இழுத்தடிப்பதற்காக இப்படியான விடயங்கள் செய்யப்படுதா அல்லது இந்த விடயங்களை உயர் நீதிமன்றத்தினுடைய கௌரவத்தையும் மதிப்பையும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளாம தங்களுக்கு தோதான ஆக்களையே இந்த ஐஜிபி என்ற பதவியில் வைத்துக்கொண்டு தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான ஒரு முடிவை இந்த ஆட்கள் மேற்கொள்றாங்கன்ற பல சந்தேகங்களும் பல விமர்சனங்களும் என்ன செஞ்சிருக்குன்னா இந்த விடயத்தில் ஏற்பட்டிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கன்ஸ்டியூஷன் கவுன்சில் என்ற அரசியலமைப்பு பேரவை மூலமாக நியமிக்கப்பட்ட இந்த போலீஸ் மாதிபருடைய நியமனம் தொடர்பாகவும் அதே போல பார்த்தீங்கன்னா இதனுடைய இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் எந்த அடிப்படையில் இந்த பின்னணியில் பார்த்தீங்கன்னா இந்த இடைக்கால தடை கட்டளை வழங்கி இருக்குது, இந்த இடைக்கால தடை கட்டளையினுடைய நிலவரம் என்னென்ற விடயங்கள் சம்பந்தமாக அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இலங்கையினுடைய இந்த அரசியலமைப்பு பேரவையால் நியமிக்கப்பட்ட இந்த நியமனம் தொடர்பாக இருக்கின்ற இந்த ஐஜிபி நியமனம் குறிப்பாக இப்போ பேசுபொருளாகவும் பிரச்சனைக்குரிய விடயமாக இருக்கிறது. இந்த ஐஜிபியினுடைய நியமனம் அரசியலமைப்பு பேரவையால் நியமிக்கப்பட்டதில்லை. ஸோ அரசியலமைப்பு பேரவை நியமித்த இந்த நியமனத்தை இலங்கை உயர் நீதிமன்றம் கேள்விக்குட்படுத்தியது அல்லது இலங்கை உயர் நீதிமன்றம் கேள்விக்குட்படுத்தி அதை இடைக்கால தடை கட்டளை அதற்கு எதிராக விதிச்சிருக்கிறது சரியாகதா, சட்டத்தின் அடிப்படையில் இந்த விடயங்கள் அரசியலமைப்பின் பிரகாரம் என்ன விடயங்கள் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்களை தான் நாங்கள் என்ன செய்ய போறோம் சொன்னால் இந்த வீடியோவில் நாங்கள் சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால்
இந்த விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதி தேர்தல் என்ற விடயத்தில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குதாண்டும் நாங்கள் சுருக்கமாக என்ன செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் நிறைய விடயங்களை வந்துட்டு பேச வேண்டிய காரணத்தால் சில நேரங்கள் என்ன செய்யலாம் வீடியோடைய அளவு வந்து என்ன செய்யலாம் கூடுதலாக இருக்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விடயங்களில் இப்படி சமூக வலைத்தளங்களையும் சரி மீடியாவிலையும் சரி பொதுமக்களுக்கு மத்தியிலையும் சரி இன்னைக்கு பேசுபொருளாக ஆக்கப்பட்டிருக்கிற இந்த விடயங்களுடைய சட்டத்தன்மை என்ன, இது தொடர்பாக அரசியலமைப்பில் என்னென்ன விடயங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றதை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்வதற்காக என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது போன்ற இன்னும் பல விடயங்களை தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட்டாயமாக இது தொடர்பாக இருக்கின்ற உங்களுடைய அபிப்பிராயங்கள் உங்களுடைய கமெண்ட்டுகளை என்ன செய்யுங்கன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு தெரிவிக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலாவது இந்த நியமனம் என்றது இந்த பிரச்சனைக்கான அடிப்படையான காரணம் அடிப்படை புள்ளி எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் இந்த அரசியலமைப்பு பேரவை என்றதனுடைய இந்த நியமனம் அரசியலமைப்பு பேரவை தான் இந்த ஐஜிபியை வந்துட்டு நியமனம் செய்வதற்கான அங்கீகாரத்தை வழங்கியிருந்தாங்க. ஸோ அரசியலமைப்பு பேரவை என்று சொல்லும்போது இலங்கையினுடைய அரசியலமைப்புக்கு செய்யப்பட்ட 17வது திருத்தத்தின் மூலமாகத்தான் இந்த அரசியலமைப்பு பேரவை ஒன்று என்ன செய்யப்படுது இலங்கையில் கொண்டு வரப்பட்டிருந்தது. இந்த அரசியலமைப்பு பேரவை என்னத்துக்காக கொண்டு வந்திருந்தாங்க கன்ஸ்டியூஷன் கவுன்சில் உண்மையாகவே இது ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை குறைப்பதற்காக. இப்போ ஜனாதிபதி ஒரு தனி ஒருவராக இருந்து கொண்டே எல்லா நியமனங்களையும் கொடுக்கிறாரு, நீதியரசர்களை நியமிக்கிறாரு, அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டமா அதிபரை நியமிக்கிறாரு, மத்திய வங்கி ஆளுநரை நியமிக்கிறாரு. ஸோ இந்த விடயங்கள் அவருக்கு இருக்கிற அதிகாரங்களை குறைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒன்று தான் இந்த அரசியலமைப்பு பேரவை கன்ஸ்டியூஷன் கவுன்சில் சொல்லப்படுது. இந்த 17ஆம் திருத்தத்தில் கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு பேரவை என்பது 18ஆம் திருத்தத்தின் மூலமாக என்ன செய்தால் இல்லாமலாக்கப்பட்டிருந்தது. அது அவங்க பார்லிமெண்டத்தினுடைய பார்லிமெண்ட் கவுன்சிலாக பார்லிமெண்ட் பேரவையாக கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் இது 19வது திருத்தத்தின் மூலமாக என்ன செய்தால் இலங்கை அரசியலமைப்புக்கு கொண்டு வரப்பட்டது. இது மறுபடியும் 20வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமாக இது இல்லாமலாக்கப்பட்டு 21வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமாக மறுபடியும் என்ன செய்தால் இலங்கை அரசியலமைப்புக்கு இந்த கன்ஸ்டியூஷன் கவுன்சில் என்பது கொண்டு வரப்பட்டிருக்குது. இந்த கன்ஸ்டியூஷன் கவுன்சிலுடைய சில அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்குது ஆர்டிகல் 41 மூலமாக 41BC என்ற பல பிரிவுகள் மூலமாக அல்லது ஆர்டிகல் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிற விடயம் என்னன்னு சொன்னால் சில முக்கியமான நியமனங்கள் இதை விட நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். இந்த அரசியலமைப்பு பேரவைக்கு சில அதிகாரங்கள் என்ன செய்யப்பட்ட வழங்கப்பட்டிருக்கு. அதாவது சில நியமனங்களை வந்துட்டு அங்கீகரிப்பதற்கான அதிகாரம், அதே போல பார்த்தீங்கன்னா சில நியமனங்களை வந்துட்டு நொமினேட் பண்ணுவதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் இலங்கையில் இருக்கின்ற சுயாதீன ஆணைக்குழுக்கள் உதாரணமாக தேர்தல் ஆணைக்குழுவாக இருக்கலாம், போலீஸ் ஆணைக்குழுவாக இருக்கலாம் அல்லது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இப்படியான இந்த சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கான உறுப்பினர்களை தவிசாளர்களை நியமனம் செய்வதற்காக ஜனாதிபதி நியமிப்பார். அந்த நியமனம் செய்வதற்காக ஆட்களை வந்துட்டு நொமினேட் பண்ணுவதற்கான அதிகாரம் அரசியலமைப்பு பேரவைக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஸோ அரசியலமைப்பு பேரவை வந்துட்டு நொமினேட் பண்ணுகின்ற ஆட்களை தான் ஜனாதிபதி என்ன செய்யலாம்னா இந்த கமிஷன்களுக்கான தவிசாளர்களாக உறுப்பினர்களாக நியமிக்க முடியும். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் சில பதவிகளை வந்துட்டு உயர் பதவிகள் சிலதை வந்துட்டு நியமிப்பதற்கான அதிகாரத்தில் ஜனாதிபதி வந்துட்டு அந்த பதவிகளுக்கான ஆட்களை வந்து நொமினேட் பண்ணுவார். அந்த நொமினேஷனை அங்கீகரிப்பதற்கான அதிகாரம் வந்துட்டு என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் அரசியலமைப்பு பேரவைக்கு அரசியலமைப்பு சபைக்கு வந்து வழங்கப்பட்டது கன்ஸ்டியூஷன் கவுன்சிலுக்கு வழங்கப்பட்டிருக்குது. உதாரணமாக இலங்கையினுடைய உயர் நீதிமன்ற நீதியரசர்களாக இருக்கட்டும், அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதம நீதியரசராக இருக்கலாம், அதே போல் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள், மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர், சட்டமா அதிபர், அதே போல் போலீஸ் மா அதிபர், அதே போல் இலங்கையினுடைய பாராளுமன்ற செயலாளர் நாயகம், இப்போ ஒம்புட்ஸ்மன், அதே போல் மத்திய வங்கி ஆளுநர் போன்ற இந்த பதவிகளுக்குரிய ஆட்களை நியமிப்பதற்கு ஜனாதிபதி என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு தகுதி வாய்ந்த ஒருவரை கன்ஸ்டியூஷன் கவுன்சிலுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் பேர் குறிப்பிட்டு நொமினேட் பண்ணுவார். அந்த பேர் குறிப்பிடப்படுற ஆட்கள் வந்துட்டு தகுதியானவர்களாக இருந்தாங்கன்னா அரசியலமைப்பு பேரவை என்ன செய்யலாம் சொன்னால் ஆம் என்று எஸ் என்று சொல்லி என்ன செய்யலாம்னா அந்த அங்கீகாரத்தை வழங்குவதன் மூலமாக ஜனாதிபதி என்ன செய்யலாம்னா நியமிக்க முடியும். அப்போ அரசியலமைப்பு பேரவையுடைய அங்கீகாரம் என்பது ஜனாதிபதி இந்த நியமனங்களை செய்வதற்கு முக்கியமாக இருக்குது. இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் அரசியலமைப்பு பேரவை அந்த நியமனங்களை வந்துட்டு அந்த ஆட்களை வந்துட்டு ஜனாதிபதியால் நொமினேட் பண்ணப்படுகின்ற ஆட்களை வந்துட்டு அரசியலமைப்பு பேரவை ஏற்காமலும் விடலாம். ஸோ இது அரசியலமைப்பு பேரவைக்கான அதிகாரம் வழங்கப்படுது. அரசியலமைப்பு பேரவை அங்கீகரிப்பதற்கான அந்த அங்கீகரிக்கிற நபர்களைத்தான் வந்து ஜனாதிபதி இப்படியான பதவிகளுக்கு நியமிக்கலாம். இந்த அரசியலமைப்பு பேரவையில் பார்த்தீங்கன்னா 10 பேர் என்ன செய்வாங்கன்னா உறுப்பினர்களாக இருப்பாங்க. இதனுடைய தலைவராக வந்து இருப்பது யாருன்னு சொன்னால் சபாநாயகர் இருப்பார். அதில் வந்து உறுப்பினர்கள் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிற பார்லிமெண்ட் உறுப்பினர், அதேபோல் எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர் என்று ஒரு 10 உறுப்பினர்கள் என்ன செய்வாங்கன்னா இதில் வந்து இருப்பாங்க. இந்த 10 உறுப்பினர்கள் தான் அரசியலமைப்பு பேரவை என்று சொல்லப்படும். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் இப்படி நியமனங்களை அங்கீகரிக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த அந்த
அரசியலமைப்பு பேரவையுடைய உறுப்பினர்கள் வந்து ஏகமனதாக நியமிக்கப்படுவாங்க. ஏகமனதாக தீர்மானிக்கப்படாவிட்ட சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வாக்களிப்பு முறையில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அங்கே அந்த நியமனங்களை அங்கீகரிக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற மிக முக்கியமான இந்த பிரச்சனையுடைய ஆரம்பித்தது இந்த அதாவது போலீஸ் மாதிபருடைய நியமனம் என்றதும் இங்கே தான் அரசியலமைப்பு பேரவை தான் அங்கீகரித்தது. அதாவது அதைத்தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் உயர் நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. அது என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரசியலமைப்பு பேரவையில் வந்துட்டு இப்போ தவிசாளராக அல்லது தலைவராக இருக்கின்ற சபாநாயகருக்கு வந்துட்டு நேரடியாக அதில் வந்துட்டு ஒரு வாக்களிப்பதற்கான உரிமை என்றது இல்லை. இந்த வாக்குகள் வந்துட்டு சமனான எண்ணிக்கையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா அதை டை பிரேக் பண்ணுவதற்காக வாக்களித்து அந்த அங்கீகாரத்தை அவர் ஒரு சந்தர்ப்பத்தை அதில் ஏற்படுத்தலாம். இப்போ ரெண்டும் சமனான நிலைமையில் இருக்கிற நேரத்தில் எஸ்ஓ அல்லது நோண்டு ரெண்டுமே சமனான புள்ளிகளில் இருக்கிற நேரத்தில் அவர் என்ன செய்யலாம்னு சொன்னால் தன்னுடைய வாக்களிப்பதற்கான அதிகாரம் தான் அவருக்கு வழங்கப்பட்டிருக்குது. இந்த ஐஜிபியினுடைய நியமனம் தொடர்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இப்போது அரசியலமைப்பு பேரவையில் 9 உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு உறுப்பினர் இன்னும் அரசியலமைப்பு பேரவைக்கு நியமிக்கப்படாத சந்தர்ப்பத்தில் இருக்காங்க. 10 பேர் இருக்க வேண்டியதில் 9 பேர் தான் என்ன செய்யறாங்கன்னா இதில் இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் இந்த ஐஜிபியாக இந்த தேசபந்து தென்னக்கோன் என்பவரை நியமிப்பதற்காக ஜனாதிபதி என்ன செய்யறாருன்னு சொன்னால் இவரை வந்து நொமினேட் பண்ணாரு. அரசியலமைப்பு பேரவையில் வந்து என்ன செய்யறாங்கன்னா 4 பேர் என்ன செய்யறாங்கன்னா ஆதரவாக வாக்களிக்கிறாங்க. 2 பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இதற்கு எதிராக வந்து வாக்களிக்கிறாங்க. 2 பேர் வந்து வாக்களிக்கல. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் தான் சபாநாயகர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இப்போ 2 பேரும் வாக்களிக்காத 2 பேரும் அதே போல் எதிராக வாக்களித்த 2யுமே 4-4 தான் இருக்குதுன்னு சொல்லி அந்த அடிப்படையில் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாக்கு ஆதரவாக அங்கே என்ன செய்யறாருண்டா கொடுத்து என்ன செய்யறாருண்டா இந்த அங்கீகாரத்தை என்ன செய்யறாருண்டா போலீஸ் மாதிபருக்காக வந்து என்ன செய்யறார் நியமனத்துக்காக வழங்குறார். ஸோ இந்த அடிப்படையில் தான் போலீஸ் மாதிபர் நியமிக்கப்பட்டிருந்தார். இப்படி நியமிக்கப்பட்டது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சரியான முறையில் இதற்கான அனுமதி பெறப்படவில்லைன்னு சொல்லித்தான் என்ன செய்யுதுன்னா உயர் நீதிமன்றத்தில் இதற்கு எதிராக அடிப்படை மனித உரிமை மீறல் என்ற மனுக்கள் வந்துட்டு என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னால் தாக்கல் செய்யப்பட்டது. 9 மனுக்கள் இந்த நியமனத்துக்கு எதிராக இது சரியான முறையில் நியமிக்கப்படலை, சரியான முறையில் அங்கீகாரம் பெறப்படவில்லை என்று இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இதுவரைக்கும் இந்த வழக்கு வந்து முடிவடைஞ்சு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி என்ன செய்யலைன்னா அவர் பதவியிலிருந்து இதுவரைக்கும் விலக்கல்ல. உயர் நீதிமன்றத்தோட அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கொண்டு முதல் போடப்பட்டுச்சுன்னு சொன்னால் உயர் நீதிமன்றம் அந்த வழக்கில் வந்துட்டு ஒரு பிரைமா ஃபேசி கேஸ், அதாவது இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு அதில் ஒரு வழக்கு இருக்குதா, அப்படி ஒரு அடிப்படை உரிமை ஒன்று மீறப்பட்டிருக்குதா என்ற விஷயத்தை முதல் என்ன செய்வாங்க ஆராய்வாங்க. அப்படி ஒரு அடிப்படை உரிமை ஒன்று மீறப்பட்டிருக்குது, அதில் ஒரு விஷயம் விசாரிப்பதற்காக ஒரு புள்ளி இருக்குது என்ற ஒரு சந்தர்ப்பம் நீதிமன்றம் இணங்கான்ற நேரத்தில் தான் அதை பிரைமா ஃபேசி கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி சந்தர்ப்பத்தில் தான் நீதிமன்றம் அந்த வழக்கு என்ன செய்வாங்க விசாரணைக்கு எடுப்பாங்க. ஸோ இந்த போலீஸ் மாதிபர் நியமனத்துக்கு எதிராக நடந்த இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை மனித உரிமை மீறல் மனுக்களையும் விசாரித்த நீதிமன்றம் அந்த வழக்கை வந்துட்டு அதில் ஒரு விசாரிப்பதற்கான ஒரு முகாந்திரம் ஒரு புள்ளி இருக்குது என்று அங்கீகரித்து ஏற்றிருக்கிறாங்க. ஏற்ற சந்தர்ப்பத்தில் தான் என்ன செய்திருக்குன்னு சொன்னால் உயர் நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை கட்டளை என்ன செஞ்சாங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. இது நீதிமன்றத்துக்கு இருக்கின்ற அதிகாரத்தின் பிரகாரம் அந்த நிவாரண தாம ஒரு வழக்கு ஒன்று இருக்குது. அதனால் அந்த வழக்குடைய இறுதி தீர்ப்பு வரும் வரைக்கும் இந்த வழக்கை இதுக்கு உயர் நீதிமன்றம் நவம்பர் மாதம் அளவில் என்ன செய்தாண்டா சொல்லியிருக்கிறாங்க வழக்கு எடுக்கப்படும் மறுபடியும். ஸோ அந்த காலப்பகுதி வரைக்கும் ஒரு இடைக்கால தடைக்கட்டளை ஒன்று விதிச்சிருக்கிறாங்க. இந்த போலீஸ் மாதிபர் தன்னுடைய பதவியில் நீடிக்க முடியாது, அவர் அந்த கடமைகளை வந்து என்ன செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாதுண்டு. ஸோ இப்போ நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பெல்லாம் இதுவரைக்கும் வழங்க இல்லை. ஸோ வழக்கினுடைய இடைக்கால தடைக்கட்டளை தான் வழங்கப்பட்டிருக்குது. இதுக்கு பிறகு உயர் நீதிமன்றம் என்ன செய்யலாம்னு சொன்னால் இல்லை அந்த நியமனம் சரியான முறையில் தான் வழங்கப்பட்டிருக்குன்னு கூட தீர்ப்பளிக்க முடியும். அப்படி ஒரு தீர்ப்பு கூட வரலாம், சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ இப்போ வழங்கப்பட்டிருக்கு ஒரு இடைக்கால தடைக்கட்டளை. ஸோ அந்த காலப்பகுதிக்கு ஜனாதிபதி என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு பதில் போலீஸ் மாதிபரை வந்து என்ன செய்யலாம் நியமிக்கலாம் என்று அவங்க வந்துட்டு தங்களுடைய தீர்மானத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அமைச்சரவை நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமைச்சரவை இதை வந்துட்டு நாங்கள் ஆராய்வு செய்ய போகிறோம்னு சொன்னதும் அதே போல் ஜனாதிபதி இந்த விடயத்தில் தன்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி தான் வந்துட்டு பதில் போலீஸ் மாதிபர் இதுக்கு பிறகு நியமிக்கிறதுல நான் ஒதுங்கிக் கொள்றதாக அறிவித்த விஷயமா இருக்கட்டும், சபாநாயகர் பாராளுமன்றத்தில் சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், பிரதமரால் வந்துட்டு பாராளுமன்றத்தில் இந்த நியமனம் தொடர்பாக வந்துட்டு உயர்நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லப்பட்ட விடயங்கள், அதே போல அரசு சார்பான ஆளுங்கட்சி எம்பிக்களால் சொல்லப்படுகின்ற விடயங்கள், உயர் நீதிமன்றம் இதை தலையிட முடியாது அப்படி இப்படின்னு சொல்ற எல்லா விமர்சனங்களும் விடயங்களுமே இந்த விடயத்தை சுற்றி தான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. ஸோ இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ இந்த மாதிரியான இப்போ ஒரு இந்த நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இலங்கையினுடைய
இலங்கை ஒரு நாட்டினுடைய மூன்று முக்கிய தூண்கள், அதாவது பார்த்தீங்கன்னா சட்டவாக்கத்துறை, நீதித்துறை, நிறைவேற்றுத்துறை, இந்த மூன்று துறைகளில் சட்டவாக்கத்துறைக்கும் நீதித்துறைக்குமான ஒரு மோதல் போக்கொண்டு அல்லது நிறைவேற்றுத்துறைக்கும் நீதித்துறைக்குமான ஒரு மோதல் போக்கொண்டு உருவாக்குவது போன்ற ஒரு விடயங்கள் என்ன செய்யப்பட்டு சொன்னால் செய்யப்பட்டிருக்குது இதில். ஸோ இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நிறைவேற்றுத்துறைக்குமான சட்டவாக்கத்துறைக்குமோ சட்டவாக்கத்துறைக்கும் நீதித்துறைக்குமோ சரி, அல்லது நீதித்துறைக்கும் நிறைவேற்றுத்துறைக்குமான இப்படியான மோதல் போக்குன்றது ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயமாக என்ன செய்ய முடியாதுன்னா பார்க்க முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு துறைகளுமே அவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் செக் அண்ட் பேலன்ஸ் முறைப்படி என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்க மற்றவர்களுடைய பணிகளில் தலையிடாமல் மற்றவர்களுடைய பணிகளிலிருந்து முற்றிலும் விலகியும் இருக்க முடியாத அளவுதான் எங்கள் அரசியலமைப்பில் இந்த விடயங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் சுருக்கமாக இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஸோ அது சம்பந்தமான ஒரு பெரிய ஒரு விஷயங்களாக அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் என்றது எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற விடயங்கள்லாம் ஒரு பரந்துபட்ட விடயங்கள். நாங்கள் இந்த விஷயத்தில் நாங்கள் இந்த விஷயத்தை இதோட முடிச்சு கூட நாங்கள் அடுத்த விஷயத்தை பார்க்கலாம். ஸோ இப்படியாக இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான ஒரு மோதல் போக்கு அல்லது ஒரு முரண்பாட்டு நிலை என்றது ஒரு நாட்டுக்கு ஒரு ஆரோக்கியமான நிலை கிடையாது. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விடயத்தில் சொல்லப்படுகின்ற விமர்சனங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உயர் நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்மானம், அதாவது அரசியலமைப்பு பேரவை எடுத்த தீர்மானத்தை என்ன செய்ய முடியாதுன்னா மீற முடியாது. அரசியலமைப்பு பேரவைக்கு இப்படியான அதிகாரங்கள் வழங்கப்பட்ட நேரத்தில் அது ஒரு பாராளுமன்றத்தினுடைய அதாவது சட்டவாக்க சபையினுடைய ஒரு பகுதியாக இந்த அரசியலமைப்பு பேரவை இருக்குதா, அல்லது இந்த அரசியலமைப்பு பேரவை கான்ஸ்டிடியூஷன் கவுன்சில் என்றது ஒரு நிறைவேற்றுத்துறையினுடைய ஒரு பகுதியாக இருக்குதா என்ற ஒரு கேள்வியும் என்ன செய்யுதுன்னா இந்த இடத்துல வருது. ஏனென்று சொன்னால் சொல்லப்படுகின்ற விடயங்கள் போல பாராளுமன்றத்தில் சபாநாயகர் சொன்னதாக இருக்கட்டும் அல்லது பிரதமர் சொன்ன விடயங்களாக இருக்கட்டும், அதில் சில உண்மைத்தன்மையான விடயங்களும் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாராளுமன்றத்தினுடைய சிறப்புரிமை விடயங்களில் சட்டவாக்க சபையினுடைய இந்த சிறப்புரிமைகள், அவங்களுடைய இம்யூனிட்டி சம்பந்தப்பட்ட விடயங்கள், அந்த பாராளுமன்ற தீர்மானம் தொடர்பான விடயங்கள் எல்லாமே நீதிமன்றங்கள் என்ன செய்ய முடியாது, தலையிட முடியாது. அது பாராளுமன்றத்துடைய சிறப்புரிமையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அது சட்டத்தின் மூலமாகவே சொல்லப்பட்ட விடயங்கள் தான். அந்த விடயங்கள் எல்லாம் என்ன செய்ய நீதிமன்றம் தலையிட முடியாது. ஆனால் இங்க இருக்கிற பிரச்சனை இந்த அரசியலமைப்பு பேரவை எடுத்த தீர்மானம் உயர் நீதிமன்றம் தலையிட்டது பாராளுமன்றத்தினுடைய அதிகாரத்தில் தலையிட்டதாக கருதப்படலாமா என்றுதான் மிக முக்கியமான கேள்வி. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சட்டவாக்க சபையினுடைய அதாவது நிறைவேற்றுத்துறையினுடைய விடயங்களில் நீதிமன்றங்கள் அது அடிப்படை மனித உரிமை மீறல்களாக நடைபெறுகின்ற சந்தர்ப்பங்களில் நிறைவேற்றுத்துறை சில விடயங்களை செய்யும்போது அந்த விடயங்கள் அடிப்படை உரிமைகளை மீறுற சந்தர்ப்பங்கள் எல்லாம் அதற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தை வழக்கு தொடர்வதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஆனால் சட்டவாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் உதாரணமாக நாங்கள் சொல்ல போனால் ஒரு சட்டம் ஒன்று பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டு சொன்னால், உதாரணமாக இப்போ நாங்கள் எல்லாமே விமர்சிக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்று சொல்ற சட்டம். இது ஒரு சட்டம், ஒரு பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட ஒரு சட்டம். இப்படி ஒரு சட்டம் ஒன்று இயற்றப்பட்டு சொன்னால் அதற்கு பிறகு என்ன செய்ய முடியாதுன்னா இலங்கையின் எந்த ஒரு நீதிமன்றமுமே அந்த சட்டம் தொடர்பாக தனது அபிப்பிராயத்தையோ தனது தீர்மானத்தையோ செய்ய முடியாது, அதை கேள்விக்குட்படுத்த முடியாது, சேலஞ்ச் பண்ண முடியாது. அப்போ அப்படியாகத்தான் இந்த அரசியலமைப்பு பேரவை எடுத்த முடிவு என்றதையும் இலங்கையினுடைய உயர் நீதிமன்றம் தலையிடலாமா முடியாதான்றதுதான் இங்க இருக்கிற மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஆகவேதான் இந்த விடயத்தை நாங்கள் நல்லா கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் அரசியலமைப்பு எங்களுடைய நாட்டினுடைய அதிகார சட்டமாக இருக்கின்ற அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியலமைப்பு பேரவையினுடைய அதிகாரங்களை குறிப்பிட்டிருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் அரசியலமைப்பு பேரவையினுடைய முடிவுகள், அரசியலமைப்பு பேரவையால் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் விடயங்கள் இறுதியும் உறுதியுமானது என்ன செய்யப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்குது. ஆர்டிகல் 41J என்ற பகுதியில் என்ன செய்யறா இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது அரசியலமைப்பு பேரவையினுடைய முடிவுகள் இறுதியானது, அது என்ன செய்யாது, அது முதன்மையானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஆர்டிகல் 41Jல. இதே பிரிவில் ஒரு விடயம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. என்னன்னு சொன்னா இந்த அரசியலமைப்பு பேரவையினுடைய இந்த விடயங்கள் உறுதியானது, அதுதான் முடிவானது என்று சொல்லியிருக்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷன் கவுன்சிலுடைய முடிவுகள் தீர்மானங்கள் இறுதியானது முடிவானது என்று சொல்லியிருக்கிற அதே ஆர்டிகல் தான் இந்த விடயங்கள் எல்லாமே ஆர்டிகல் 126 விடயங்களுக்கு உட்பட்டது. அதாவது ஆர்டிகல் 126 சொல்லப்படுகின்ற விடயங்களுக்கு இந்த அரசியலமைப்பு பேரவையினுடைய முடிவுகள் தீர்மானங்கள் உட்படும் என்ற ஒரு விடயத்தை என்ன செய்யறாங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த ஆர்டிகல் 126 என்ற விடயம் எதுன்னு சொன்னா அடிப்படை மனித உரிமை மீறல் மனுக்களை என்ன செய்யறா தாக்கல் செய்து அடிப்படை மனித உரிமை தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக அது தொடர்பான அதிகாரங்களை வழங்கி இருக்கின்ற ஒரு ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 126. ஸோ இந்த 41J என்ற அந்த பந்தியில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம், அந்த உறுப்புரையில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம் அரசியலமைப்பு பேரவையினுடைய முடிவுகள் இறுதியும் உறுதியுமானது. ஆனால் அது
ஆர்டிகல் 126 சொல்லப்படுகின்ற விடயங்கள் விஷயங்களுக்கு அது உட்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன பார்க்கலாம்னு சொன்னா, அரசியலமைப்பு பேரவையாக இருந்தாலும் அதனுடைய தீர்மானங்கள் முடிவுகள் தொடர்பாக அது இறுதியாக முடிவானதாக இருந்தாலும் கூட அது ஆர்டிகல் 126க்கு கீழே என்ன செய்யப்படலாம் என்று சொன்னா, உயர் நீதிமன்றத்தில் வந்து சேலஞ்ச் பண்ணப்படலாம் அடிப்படை மனித உரிமை மீறல் என்ற அடிப்படையில். ஸோ அப்போ அந்த ஒரு சந்தர்ப்பம் என்ன செய்யப்படுதுன்னா, உயர் நீதிமன்றத்தில் அரசியலமைப்பு பேரவையினுடைய முடிவுகளை வந்துட்டு கேளுக்குட்படுத்துவதற்கான அதிகாரம் அந்த சட்ட ஏற்பாடு என்ன செய்யப்படும் ஆர்டிகல் 41J மூலமாகவே என்ன செய்யப்படும் சொன்னால் அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அதே போலதான் 2002ஆம் ஆண்டு 18வது திருத்தம் இன்றி 13 அமெண்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த வழக்கில் அந்த மீளாய்வில் வந்து நீதிமன்றம் 7 நீதிபதிகளை கொண்ட நீதியரசர்களை கொண்ட அந்த பெஞ்சில் இருந்து ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை வெளியிட்டிருந்தது. அதாவது அரசியலமைப்பு கன்ஸ்டிடியூஷன் கவுன்சில் என்றது இது எந்த விதமான விடுபாட்டுரிமை, அதாவது தனியான விடுபாட்டுரிமைகள் அதுக்கு கிடையாது. அதாவது நீதிமன்றத்தில் கேள்விக்குட்படுத்த முடியாது என்ற ஒரு விடயத்தை என்ன செய்ய முடியாது, நாங்கள் சொல்ல முடியாது. அப்படி என்ன செய்ய முடியாது, அது அந்த விடயம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியலமைப்பு பேரவை என்றதும் அது இம்யூனிட்டி, அது விடுபாட்டுரிமைக்கு அப்பாற்பட்டது. அப்படி விடுபாட்டுரிமை அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் மிக முக்கியமான 2 காரணங்களை இந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக 2002ஆம் ஆண்டிலே 7 பேர்களை கொண்ட அந்த நீதியரசர்கள் மூலமாக உயர் நீதிமன்றம் வெளிப்படுத்தியிருந்தது. அரசியலமைப்பு பேரவையும் உயர் நீதிமன்றத்தினுடைய அதாவது இந்த விடுபாட்டுரிமைக்கெல்லாம் சரி வராது, விடுபாட்டுரிமை என்றது அரசியலமைப்பு பேரவைக்கு இல்லை என்ற விடயம் சொல்லப்பட்டிருந்தது. 2 காரணங்கள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அதுக்காக சொல்லியிருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அரசியலமைப்பு பேரவை என்றதுல 7 பேர் வந்துட்டு பார்லமெண்ட் உறுப்பினர்கள் இருந்தாலும் இன்னும் சிலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியிலிருந்து சில பொதுமக்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த அரசியலமைப்பு பேரவையில் சொன்னால் உறுப்பினர்களாக இருப்பாங்க. இப்படி உறுப்பினர்களாக இருக்கின்றவர்கள், அதே போல இந்த அரசியல் பேரவை மொத்தமாக மெம்பர்களாக இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் ஒரு விசேடமான ஒரு விடுபாட்டுரிமையை இவங்களோட விடயங்களுக்கு நாங்கள் கேள்விக்குட்படுத்த முடியாதுன்னு ஒரு விடுபாட்டுரிமையை நாங்கள் கொடுத்தோம் என்று சொன்னால் அது சட்டத்துக்கு முன் சகலரும் சமன் என்று சொல்லுகின்ற அரசியலமைப்பினுடைய 12 சொல்லப்படுகின்ற அடிப்படை உரிமை அது மீறுவதாக இருக்கும். அடிப்படை உரிமை 12 ஆர்டிகல் 12(1) சொல்லப்படுகின்ற இந்த அடிப்படை உரிமை என்றது மீறப்படும். ஏனென்றால் இப்போ எல்லா மக்களும் சட்டத்துக்கு முன் சமனாக இருக்கும்போது இப்படியானவர்களை நாங்கள் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் ஒரு வகுப்பாக அவங்க உருவாக்கப்பட்டுருவாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு எதிராக நாங்கள் அந்த இம்யூனிட்டி என்றதை கொடுத்தோம்டா. ஆகவே என்ன செய்ய முடியாதுன்னா அவங்களுக்கு அந்த விடுபாட்டுரிமையை கொடுக்க முடியாது. ஏனென்றால் அது ஆர்டிகல் 12(1) மீறுவதாக இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மிக முக்கியமான காரணத்தையும் உயர் நீதிமன்ற 7 நீதியரசர்களை கொண்டு அந்த குலாம் சொல்லியிருந்தாங்க. இந்த இவங்களுக்கான அந்த இம்யூனிட்டி என்றது இல்லை என்ற விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இன்னும் ஒரு காரணம் சொல்லப்பட்டது, இந்த ஜுடிஷியல் அதாவது நீதித்துறை அதிகாரத்திலிருந்து மக்களை வந்துட்டு என்ன செய்ய மாட்டேன்னா தூரப்படுத்திடும். ஸோ என்ன இப்படியாக வந்து அவங்களுக்கு அவங்களோட விடயங்களில் முடிவுகிற விடயங்களில் தீர்மானத்துக்கு எதிராக வழக்கெல்லாம் போட முடியாதுன்னு ஒரு இம்யூனிட்டி கொடுக்கப்பட்டால் நீதித்துறை அதிகாரத்தை மக்கள் பயன்படுத்துவதிலிருந்து மக்கள் செயற்படுத்துவது அது தூரமாக்கப்பட்டுவிடும். ஸோ அந்த காரணத்தின் அடிப்படையில் என்ன செய்ய முடியாதுன்னா சொல்ல முடியாதுன்னு 2002ஆம் ஆண்டில் என்ன செய்யப்பட்டிருந்தா உயர் நீதிமன்றம் என்ன செய்யுதுன்னா இந்த இன்றி 13 அமெண்ட்மெண்ட் என்ற அந்த இதில் வந்துட்டு என்ன செய்தாங்கன்னா தெளிவாகவே சொல்லியிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இவங்க மாற்று தரப்பில் இருக்கிறவங்க உயர் நீதிமன்றம் இதை தலையிட முடியாதுன்னு சொல்கிறவங்க என்னன்னு சொன்னால் இதில் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஸோ பார்லமெண்ட் உறுப்பினர்கள் சிறப்புரிமைகளை வந்துட்டு மீற முடியாது தானே. அதே போல தான் அரசியலமைப்பு பேரவையுடைய முடிவுகள் தீர்மானங்களை உயர் நீதிமன்றம் தலையிட முடியாதுன்றது. பார்லமெண்டத்தினுடைய செயற்பாடுகள், பார்லமெண்டத்தினுடைய நடைமுறைகள், பார்லமெண்டத்தினுடைய சட்டவாக்க செயற்பாடுகள் போன்ற இந்த மாதிரியான விடயங்கள்ல உயர் நீதிமன்றம் தலையிட முடியாதுன்றது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அது அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இந்த பார்லமெண்ட் உறுப்பினர்கள் இதுல உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அரசியலமைப்பு பேரவையில் இருக்கிற 10 உறுப்பினர்கள்ல ஒரு 6-7 பேர் என்ன செய்யறாங்கன்னா பார்லமெண்டத்தின் உறுப்பினர்களும் அதில் இருக்கிறாங்கன்னு சொன்னா அதை வந்துட்டு கேள்விக்குட்படுத்த முடியாது. சபாநாயகர் அதுல தலைவராக இருக்கிறார்ன்றதுக்காக அதை நாங்கள் அந்த சபாநாயகருக்குரிய அந்த சிறப்புரிமை அடிப்படையில் அவரால் எடுக்கப்படுகின்ற முடிவுகளை கேள்விக்குட்படுத்த முடியாதுன்னு நாங்கள் சொன்னோம்னு சொன்னா இதே மாதிரி ஒரு நிலைமை தான் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கேபினட் என்ற விடயங்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பம் கேபினட்டினுடைய முடிவுகள் தொடர்பாகவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொள்ள வேண்டி வரும், கருத்தில் எடுக்க வேண்டி வரும். ஏனென்று சொன்னால் இப்போ கேபினட் என்று சொல்லும் போது இலங்கையினுடைய அமைச்சரவை என்றது நிறைவேற்றுத்துறை, ஜனாதிபதியும் அமைச்சரவையும் தான் நிறைவேற்றுத்துறைக்கு பொறுப்பாளர்களாக இருப்பாங்க, அமைச்சரவையும் ஜனாதிபதியும். ஸோ இந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய இந்த கேபினட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய செயற்பாடுகள் எல்லாம் நீதிமன்றத்தினுடைய மீளாய்வுக்கு உட்படுத்தப்படக்கூடியது. ஸோ இப்போ கேபினட்டில் இருக்கக்கூடியவர்களையும் பார்த்தீங்கன்னா அவங்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகத்தான் இருக்கிறாங்க. இப்போ அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் சொல்லப்படுகின்ற இந்த கேபினட் அமைச்சர்களும் பார்லமெண்ட் உறுப்பினர்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படியாக பார்லமெண்ட் உறுப்பினர்களாக இருக்கின்ற அந்த அமைச்சர்களுடைய முடிவுகள் மீளாய்வுக்கு உட்படுத்தப்படலாம் என்று சொல்லியிருக்கும் போது
அரசியலமைப்பு பேரவையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும்போது அதை வந்து நாங்கள் மீளாய்வுக்கு உட்படுத்த முடியாது என்ற வாதம் என்ன செய்ய முடியாதுன்னா ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தான் எனக்கு தனிப்பட்ட என்ன செய்தாண்டா கருத்தாக இந்த விடயத்தை பார்க்கும்போது இருக்குது. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய ஜனாதிபதி தொடர்பான விடயத்திலையும் அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம், ஜனாதிபதி என்பவர் இலங்கையினுடைய ஆட்சித்துறை தளபதியாக இருப்பார், தலைவராக இருப்பார், அமைச்சரவையினுடைய தலைவராக இருப்பார். இந்த ஜனாதிபதி என்பவர் அரசியலமைப்புக்கு செய்யப்பட்ட 19வது திருத்தத்தின் மூலமாக 35வது ஆர்டிகளின் மூலமாக அது திருத்தப்பட்டது. அதன் மூலமாக என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஜனாதிபதி ஒருவர் அவருடைய பதவிக்காலத்தில் செய்யப்பட்ட விடயங்களுக்கு எதிராக அல்லது அவரால் செய்யாமல் விடப்பட்ட விடயங்களுக்கு எதிராக வழக்கு போட முடியாது. ஆனாலும் அந்த விடயம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 126 பிரிவுக்கு கீழே என்ன செய்யலாம்னு சொன்னால் அது வந்துட்டு சவாலுக்கு உட்படுத்த முடியும். அது சட்டமா அதிபருடைய பேருக்கு எதிராக அந்த சவாலை நாங்கள் என்ன அந்த நீதிமன்றத்தில் வந்துட்டு நாங்கள் அதை கேள்விக்குட்படுத்தலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜனாதிபதியினுடைய முடிவுகள், ஜனாதிபதியினுடைய செயற்பாடுகளையே இன்றைக்கு இலங்கையினுடைய உயர் நீதிமன்றத்தில் 19வது திருத்தத்தின் பிரகாரம் கேள்விக்குட்படுத்தலாம் என்றுதான் என்ன செய்த அரசியலமைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த இவரை வந்து ஐஜிபியை வந்து நியமித்த விடயம் தொடர்பாக கன்ஸ்டியூஷன் கவுன்சிலால் எடுக்கப்பட்ட தீர்மானம் என்றதை உயர் நீதிமன்றம் கேள்விக்குட்படுத்தியிருக்கிற விடயத்தை உயர் நீதிமன்றம் இதை தலையிட முடியாது, கேள்விக்குட்படுத்த முடியாது என்று சொல்ற விடயங்கள் இலங்கையினுடைய நீதித்துறையின சுதந்திரத்தில் தலையிடுவதாகவும் இலங்கையினுடைய நீதித்துறையை வந்து கேள்விக்குட்படுத்துவதாகவும் இந்த நீதித்துறையின் விடயங்களில் நீதித்துறைக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை கண்ணியம் என்ற விடயங்களை கொடுக்க முடியாத ஒரு செயற்பாடாக வந்து நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏனென்றால் சட்ட ஆட்சி உள்ள நாட்டில் மிக முக்கியமான ஒரு விடயமா இருக்குது இந்த நீதித்துறையினுடைய தீர்மானங்கள், நீதித்துறையுடைய சுதந்திரத்தை வந்து மதிக்கணும். ஸோ இந்த விடயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு தெளிவான விடயங்கள் சொல்லப்பட்டிருந்து அரசியலமைப்பின் மூலமாகவே சொல்லப்பட்டிருந்து இலங்கையோட உயர் நீதிமன்ற தீர்ப்புகள், இந்த தீர்ப்பு மட்டுமல்ல நாங்கள் பார்த்தது மட்டுமல்ல, இதற்கு பிறகும் பல தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது. ஸோ இப்படியான தீர்ப்புகளையும் இந்த அரசியலமைப்பு பேரவைக்கு இப்படியான விடுவாற்றுமைகள் இல்லைன்னு சொல்லப்பட்டிருந்தும் அரசியலமைப்பு பேரவையினுடைய முடிவுகள் ஆர்டிகல் 126 அந்த விடயங்களுக்கு அது உட்பட்டு இருக்குது என்று ஆர்டிகல் 41 ஜெயில சொல்லப்பட்டிருந்ததுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது, அரசியலமைப்பு உயர் நீதிமன்றத்தில் தலையிட முடியாது என்று அறிவிக்கிறது எல்லாமே இது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இலங்கையுடைய சட்ட ஆட்சிக்கு மிக முக்கியமான ஒரு சவாலாகத்தான் பார்க்க வேண்டி இருக்குது. அதே போல தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஜனாதிபதி வந்துட்டு சொல்லியிருக்கின்ற இந்த விடயம், அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் பதில் போலீஸ் அதிபரை வந்து நியமிக்கிற விடயத்தில் தான் விலகி இருப்பதாக இந்த சொல்லியிருக்கிற விடயம் 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்தலுக்காக வந்துட்டு தேர்தல் ஆணைக்குழு வந்துட்டு என்ன செய்யணும் சொன்னால் போலீஸ் அதிபர் மூலமாகத்தான் என்ன செய்யலாம்னு சொன்னால் தேர்தலுக்கு தேவையான போலீஸ் உத்தியோகத்தில் அந்த கடமைகளுக்குரிய ஆட்களை வந்துட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை அரசியலமைப்பின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஸோ இந்த விடயத்தில் வந்துட்டு இப்போ போலீஸ் அதிபரை வந்துட்டு ஜனாதிபதி வந்து தன்னால் வந்து நியமிக்கிறது 14 நாட்களுக்கு ஒருக்காக நியமிக்க முடியாது. அப்படி நியமிக்கிறது தனக்கு எதிராக தேர்தல் மனுக்களை வந்துட்டு உயர்நீதிமன்ற தாக்கல் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சிருமென்னு சொல்லி அவர் வந்துட்டு இந்த விடயத்திலிருந்து வந்துட்டு விலகி இருக்கின்ற விடயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அப்படி வந்து என்ன செய்ய முடியாதுன்னா அரசியல் அமைப்பால் வழங்கப்பட்டிருக்கின்ற அவருக்கு கொடுக்கப்படுகிற அந்த கடமைகளை அவர் செய்யறதுலேருந்து அவர் தவற முடியாதுன்றதான் அரசியலமைப்பினுடைய சட்ட ஏற்பாடுகள், அரசியலமைப்பு ஏற்பாடுகள் எங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. இப்படி ஜனாதிபதி ஒரு விடயம் தொடர்பாக என்ன செய்வாருன்னு சொன்னால் அரசியலமைப்பில் சொல்லப்படுகிற கடமைகள் உண்டு அவர் வந்து ஏனென்றால் அரசியலமைப்பு பேரவை தான் நேரடியாக நியமிக்க முடியாது. அரசியலமைப்பு பேரவை இப்போ போலீஸ் அதிபரை நியமிச்சுக் கொள்ளுங்க, நான் இதில் தலையிட முடியாது என்று சொல்லி ஜனாதிபதியில் ஒதுங்க முடியாது. ஏனென்று சொன்னால் அரசியலமைப்பு பேரவை ஒரு போலீஸ் அதிபரை நியமிக்கணுமாக இருந்தால் பதில் போலீஸ் அதிபராக இருந்தாலும் சரி அல்லது போலீஸ் அதிபராக இருந்தாலும் சரி ஜனாதிபதி நொமினேட் பண்ணுகின்ற பேர் குறிப்பிடுகின்ற ஒருவரை தான் அவங்க அங்கீகரிக்க முடியும். ஸோ ஜனாதிபதி இந்த இடத்துல வந்து தான் இதிலிருந்து விலகிறேன் என்று சொல்லி சபாநாயகருக்கோ அரசியலமைப்பு பேரவைக்கோ அறிவிச்சு போட்டதிலிருந்து விலகி இருக்கிற விடயம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் ஜனாதிபதி தான் என்ன செய்யணும்னு சொன்னால் இது அரசியலமைப்பு பேரவைக்கு ஒரு பதில் போலீஸ் அதிபர் என்ன செய்யணும்னு சொன்னால் நியமிப்பதற்காக நொமினேட் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ அந்த 14 நாட்களுக்கு என்ன செய்யலாம் சொன்னால் அவர் வந்துட்டு ஒரு பதில் போலீஸ் அதிபரை நியமிக்க முடியும். அவரையே தொடர்ச்சியாக 14 நாட்களுக்கு அடுத்தடுத்து அவரையே நியமிக்க வேண்டியிருக்குண்டா, குறிப்பாக யாரை நியமிக்கிறாரோ அதை யாரை நியமிக்க வேண்டி இருக்கும் என்று சொன்னால் இந்த வழக்கு வந்துட்டு இப்போ போலீஸ் அதிபர் தொடர்பான வழக்கு வந்துட்டு நவம்பர் மாதம் தான் இருக்குது, தேர்தல் வந்து அதுக்கு இடையிலேயே இருக்குது. ஸோ எப்படியுமே ஒரு போலீஸ் அதிபரோடு நியமிக்க பண்ண வேண்டி இருக்குது. ஸோ அதுக்கும் என்ன செய்யலாம்னு சொன்னால் அரசியலமைப்பு பேரவையினுடைய அந்த அதிகாரத்தை அங்கீகாரத்தை பெற்று என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த நியமனத்தை கூட ஜனாதிபதி செய்வதற்கான ஏற்பாடுகள் அரசியலமைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஸோ இப்படி அவர் செய்ய தவற முடியாது. செய்ய தவற சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
சில நேரங்களில் அது ஜனாதிபதி வந்து தன்னுடைய கடமைகளை செய்யாம விட்ட என்ற அடிப்படையில் அவருக்கு எதிரான ஒரு அடிப்படை உரிமை மீறல் வழக்கு என்ன செய்யப்படலாம்னு சொன்னால் உயர் நீதிமன்றத்தில் தொடுக்கப்படலாம். இதுவும் 19ஆம் திருத்தத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்ட ஒரு விடயமா இருக்குது. செய்த விடயங்களுக்கு மட்டுமல்ல, அவரால் ஒமிஷன் செய்யப்பட்ட, அதாவது செய்யாமல் விடப்பட்ட விடயங்களுக்காகவும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம். அடிப்படை மனித உரிமை மீறல் என்ற அந்த இதுக்கு ஆர்டிகல் 126 தாக்கல் செய்யலாம். ஸோ அதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் இப்போ என்ன செய்ய உருவாகி இருக்குது. அப்படியான நிலைமை தொடர்ச்சியாக இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த விடயத்தை வச்சு ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதோ அல்லது ஜனாதிபதி தேர்தலை இதிலிருந்து பின்னகர்த்துவதோ முடியாது. ஏன்னு சொன்னால் ஜனாதிபதி தேர்தல் என்ற ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கிறது. இலங்கையில் இதுவரைக்கும் அப்படியான ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்படுகிற நடக்க இல்லை. ஆனால் இந்த விடயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இதில் அரசியலமைப்பில் இருக்கிற ஏற்பாடுகள் அந்த விடயங்களாக இருக்குது. ஸோ நாங்கள் இந்த விடயங்கள் நாங்கள் சுருக்கமாக விளங்கிக் கொள்ளணும் அடிப்படையில் சொன்னால் இதில் இருக்கிற விடயங்கள் என்ன, இது உண்மையிலே பாராளுமன்றத்தினுடைய சொல்லப்படுகிற விடயங்கள் சரியானதா அல்லது உயர்நீதிமன்றம் இதை எடுத்தது சரியானதா? பாராளுமன்றத்தில் சிறப்புரிமைகள் என்ற விடயங்கள் உண்மையிலே இருக்குத்தானே? அப்படி இருக்கும்போது உயர்நீதிமன்ற இந்த விடயங்களை தவிர முடியுமா என்ற பல கேள்விகள் இருக்குது. அதே போல் இந்த இந்த அரசியலமைப்பு பேரவை என்றது நிறைவேற்றுத்துறையினுடைய பகுதிக்குள்ளே வரப்போகுதா அல்லது பார்த்தீங்கன்னா சட்டவாக்கத்தினுடைய பகுதிக்குள்ள வருதான்னு சொல்ற இந்த மாதிரியான கேள்விகளால் நாங்கள் இந்த பேசுபொருளாக்கப்பட்ட இந்த போலீஸ் மா அதிபருடைய இந்த நியமனம், அவருடைய நியமனத்துக்கு எதிரான இந்த இடைக்கால தடைக்கட்டளை வழங்கினத்திலிருந்து இந்த விடயங்களை வந்துட்டு சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் என்ற அடிப்படையில் தான் இந்த வீடியோ வந்துட்டு செய்யப்பட்டது. ஸோ உங்களோட கருத்துக்களை மிக தொடர்பாக நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.